எனக்கென்ற விருப்பு, எனக்கென்ற வெறுப்பு ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒன்னே ஒன்று இருக்குன்னா அது கிறிஸ்துவுக்காக வாழ்வது மட்டுங்கிற முடிவெடுக்கிறார் பவுல். அந்த முடிவை தான் நீங்களும் நானும் எடுக்கணும். அதுதான் மலையில் ஏறி வருகிற அனுபவம். நீங்க எனக்கு இந்த காரியங்கள், நான் இப்படி ஒரு செட்டப்ல வளர்ந்தேன், நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் இப்படி மாற மாட்டேன், நான் இப்படித்தான்னா கர்த்தர் உன்னை மேலே கூட்டிட்டு போக முடியாது. பல இடங்களில் கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண முடியாது. எங்கேயோ இருக்கிற மிஷினரி அங்கிருந்து இங்கே செத்தானா எப்படி செத்துருப்பான்? அவன் ஊரில் -4 டிகிரி 1 டிகிரி, இங்கே இறங்கினா 50-100 அடிக்கும். அவங்க ஊரில் அவன் டேபிள் சேரில் தான் உட்காந்து சாப்பிடுவான். நம்ம ஊரில் நம்மளால கீழே உட்காந்து சப்பளங்கால் போட்டு சாப்பிடுவாங்க. அவனுக்கு கீழே உட்காரவே முடியாது. அவங்க ஊரில் சுத்தமாக இருக்கும் காற்று, இங்கே உடனே சளி பிடிக்கும். அவன் இங்கே மிஷினரி ஊழியம் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம். பண்ணி செத்தே போயிட்டாமல இங்க. அதுதான் கர்த்தருக்காக மலை மேலே ஏறுகிற அனுபவம். நான் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, நான் இப்படி தான் திம்பேன். அவர் இங்கே கேட்டிருப்பாரா? ராக்லாண்ட் கேட்டிருப்பாரா? ஒரு சின்ன காரியத்தை கர்த்தருக்கு நீ ஒரு தியாகம் பண்ண முடியல, சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலையே, நீ எப்படி மலைக்கு மேலே ஏறி வருவ? அதுதான் மோசே. எகிப்தில் வச்சா எகிப்தில் இருப்பான், மீதியான் தேசத்தில் வச்சா மீதியான் தேசத்தில் இருப்பான் 40 வருஷம். வனாந்தரத்தில் வச்சா வனாந்தரத்தில் இருப்பான். மலை மேலே வேணா மலை மேலே வருவான், செத்து போனா செத்து போயிடுவான். அதான் மோசே. அவ்வளோதான். அவனோடு தான் கர்த்தர் மலையில பேச முடியும். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உன்னோடு கூட அநேக காரியங்களை கர்த்தர் ஷேர் பண்ண விரும்புகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற இடத்திற்கு நீ வர வேண்டும். ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன், வா. மோசையை கூப்பிடுவார். இதெல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆனால் இது ஜனங்களுக்கு ரீச் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, எபேசு சபைக்கு சிறைச்சாலையில் வச்சு பவுல் லெட்டர் எழுதிட்டார். பவுல் லெட்டர் எழுதியாச்சு. ஆனால் இந்த லெட்டர் உங்க கைக்கும் என் கைக்கும் இன்னைக்கு இங்கே சேர்ந்து உலகத்தில் கோடிக்கணக்கான அளவுக்கு பிரிண்ட் ஆகணும்னா வெறும் லெட்டர் எழுதினா பத்தாது. அதுக்கு பவுலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவன் எந்த அளவுக்கு கர்த்தரோட இருந்தானோ அந்த அளவுக்கு இது போச்சு. அவன் சொல்றான், நான் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் ஊழியம் பண்ணது ஒரு பக்கம், ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டது ஒரு பக்கம், அடி வாங்கினது ஒரு பக்கம், லெட்டர் எழுதுறது ஒரு பக்கம். ஆனா என் பர்சனல் லைஃப் கர்த்தரோடு கூட மேகத்தில் நடக்கிறவனாய் நான் காணப்பட்டேன். அதுதான் உங்க மினிஸ்ட்ரி உங்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மேல நிறுத்தும். இன்னைக்கு நல்லா மினிஸ்ட்ரி பண்றாங்க, கர்த்தரோட இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற வார்த்தை என்ன வருது தெரியுமா? ஜெபிக்கவே நேரம் இல்லைங்க, வேதம் வாசிக்கவே நேரம் இல்லை, பிஸியா ஓடுறோம். பிசாசு உங்களை வீழ்த்த பார்க்கறான்னு அர்த்தம். பிசாசு என்ன செய்ய பார்க்கறான்? வீழ்த்த பார்க்கறான்னு அர்த்தம். எவ்வளோ பிஸியா இருந்தாலும் இயேசு அதிகாலையில் ஜெபம் பண்ண போயிடுவார். எவ்வளோ பிஸி, முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் அவங்க தான் சபையை ஸ்தாபிக்கிறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா இத்தனை மணி வேளையில யோவானும் பேதுருவும் ஜெபம் பண்ணும்படி போனார்கள். பேதுருவை பத்தி சொல்லுது, கொர்நேலியஸ் கூப்பிடும் போது அவன் இத்தனை மணி வேளையில ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜெபிக்கிறதுக்கு நேரம் கரெக்டா வச்சிருந்தாங்க. கர்த்தரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு ஜெபமே கிடையாது, பைபிள் வாசிக்கிறதே கிடையாது, சோதனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோதனம் 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 சோதனம். கேட்டா சொல்லுவாங்க, நான் சோதனம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எப்பா காலையில் தனியா ஒரு ஆண்டோட உட்காந்து ஜெபம் பண்ணியா? நான் தான் எப்பவுமே சோதனம் பண்றேன். இன்னைக்கு அதுக்கு கூட நேரம் ஒதுக்காத ஒரு குரூப் இருக்கு. தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, மேகத்துக்கு மேல போகாது. ஆனா கிருபை இருக்கு, கர்த்தர் வரம் கொடுத்துருக்காரு, கிஃப்ட் கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்ககிட்ட என்னதான் கொடுத்தாலும் வண்டியில பெட்ரோல் இல்லாட்டி வண்டி ஓடாது. நீங்க BMW வச்சுக்கோங்க, சூப்பர் வண்டிங்க, எலக்ட்ரிக்கல் வண்டி, சார்ஜ் மட்டும் தாங்க போடல. மற்றபடி கை வச்சா ஓடாதா? ஓடாது. ஜோமன்னா ஓடாதா? ஓடாது. ஜபத்தோட நீ பண்ண வேண்டிய சார்ஜ் பண்ணுப்பா, போட வேண்டிய பெட்ரோலை போடு. உங்ககிட்ட இப்போ காரு காஸ்ட்லியா இருக்கு, 4 பேர் வேணா தள்ளுறதுக்கு கூட ஆள் இருக்கு, ஆனா நீ பெட்ரோல் போட்டால் தான் அந்த வண்டி ஓடும். இன்னைக்கு மேகத்துக்குள் போய் பாருங்க, உங்க ஊழியத்தை கர்த்தர் எப்படி கொண்டு போறாருன்னு பாருங்க. மேகத்துக்குள்ள போய் பாருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் மேகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படணும்னா, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் வரணும்னா, முதல்ல ஒரு கூட்டத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். புசிச்சு குடிச்சு விளையாடுற கூட்டம் ஒன்று இருக்கு, அதை விட்டு முதல்ல வெளியே வா. அதான் அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அதை விட்டு வெளியே வாங்க. 2வது, மலை மேல ஏற தொடங்கிட்டீங்க, கெபிக்குள்ள போய் உட்காந்துடாதீங்க. ஒரு இடத்துல திருப்தி அடையவே கூடாது. எனக்கென்று ஒரு இடத்தை கர்த்தர் கொடுமுடியில வச்சிருக்கிறார்.
நீ மலையின் உயரத்துக்கு வா, உச்சத்துக்கு வா. அங்கே கர்த்தர் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதை வச்சுக்கிட்டு காத்திருக்காரு. நம்ம கிட்ட சொல்றதுக்கு வச்சிருக்கிறாரு. ஆனா அதை சொல்லுவாரு, வாங்கிட்டு கீழே வந்துடக்கூடாது. அதையும் தாண்டி மேகத்துக்குள்ள போகணும். அங்கே உன்னை குறித்து ஒரு சாட்சி இருக்கும். அங்கே உங்ககிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, அநேகர் இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லுவாரு. அவர் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் ஜனங்கள் உங்களுக்கு செவி கொடுக்க தொடங்குவார்கள். இது எல்லாமே உங்க தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கே ஒழிய வேற எதை பேஸ் பண்ணியுமே இல்லை. அல்லேலூயா.